வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி எப்படி பாஸ்தா செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் பாஸ்தா எடுத்துருக்கிறேன். அதோட சிக்கன் பிரஸ்ட், சீஸ், மொசரல்லா சீஸ், பாஸ்தா சாஸ், கொஞ்சம் உப்பு, மிளகுத்தூள், ஒரு ஸ்பூன் கோதுமை மிளகாய் நான் சித்தல் மிளகாய் அடித்து வச்சுருக்கிறேன், பட்டர், 1 கப் மில்க், green pepper, celery, leeks, garlic, ginger, onions. உங்களுக்கு என்ன வேணுமென்றாலும் நீங்கள் yellow peppers போடலாம், red peppers போடுறேன்னு சொன்னாலும் நீங்கள் அப்படியும் போடலாம். அதோட ஒயிட் சாஸ் நான் என்ற ஓனாக நான் மேக் பண்ண போகிறேன். ஒயிட் சாஸுக்கு தான் இந்த மில்க்கும் கோதுமை எல்லாம் எடுத்துருக்கிறேன். வாங்க வீடியோவில் பார்க்கலாம் எப்படி செய்கிறேன்னு சொல்லி. ஃப்ரைங் பேன் ஒன்று எடுத்துருக்கிறேன். அதை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் சூடாகட்டும். அதுக்கப்புறம் இந்த பட்டர் ஆட் பண்ணுவோம். பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகணும். இந்த பருவத்தில் எடுத்த மாவை போடுறேன். நீங்கள் கை விடாமல் கிளறோணும். என்னன்னு சொன்னால் டக்கண்ட ஒட்ட பார்க்க இனி மில்க் ஆட் பண்ணுவோம். 1 கப் மில்க் விடணும். மில்கை விட்டுட்டு மெல்லமாக கிளறணும். நான் ஒரு ஸ்பைசஸ் ஒன்றும் இதுக்கெல்லாம் போடையில. நீங்கள் ஸ்பைசஸ் ஒன்றும் இதுக்கெல்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. அதை நான் பிரிம்பாக போட போகிறேன். ஃபஸ்ட் இதை நல்ல கிரேவியாக வரும். 5-7 மினிட்ஸ் எடுக்கும் கிரேவியாக வர்றதுக்கு. அது வரைக்கும் நீங்கள் கரண்டியால் மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். பாருங்க, என்னுடைய ஒயிட் சாஸ் ரெடி ஆகிட்டுது. 1 கப் மில்க் விட்டு நான் இப்போ எவ்வளவு திக்கான கிரேவியாக வந்துட்டுது. இந்த பதத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் சரி. எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா ஆற விடணும். ஆற விட்டுட்டு பாஸ்தா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சரி. கொஞ்சம் கிண்ணத்தில் தண்ணி விட்டு தண்ணியை கொதிக்க விட்டுருக்கேன். அதை கொதிச்சிட்டுது. அதுக்குள்ள கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணலாம் பாஸ்தா அவிய விடுறதுக்கு. கொஞ்சம் சால்ட் மிக்ஸ் பண்ணிட்டு பாஸ்தா போடுவோம். டென் மினிட்ஸ் பாஸ்தா நல்லா அவியணும். பாஸ்தா அவியட்டும். அங்கால பாஸ்தா கேட்ட வெஜிடபிள் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். சட்டி சூடாயிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணுவோம். வெட்டின வெங்காயம், உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் சிவப்பு வெங்காயமும் போடலாம். சின்னனா வேணுமென்றாலும் சின்னனாயும் வெட்டலாம். நான் கொஞ்சம் நீளமாக வெட்டியிருக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் வெங்காயம் நல்லா வதங்கணும். பொரிய தேவையில்லை, கொஞ்சம் வதங்கினா ஓகே. சின்ன ஆட் பண்ணுவேன். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக போடவே அது நிறைய மாதிரி வந்துடும். சிக்கன் பிரஸ்ட்டை உங்களுக்கு இப்படி போட விருப்பம் இல்லாதவங்க கொஞ்சம் பெப்பர்ஸ், ஸ்பைசஸை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரைங் பேனில் சொட்டு ஆயிலை விட்டுட்டு நான் பேக் பண்ணின மாதிரி போட்டுட்டு நீங்கள் அப்படியும் வெட்டி போடலாம். நான் அந்த விதத்துலையும் செய்கிறேன்னா இந்த விதத்துலையும் செய்வேன். ஆனால் இப்படி சிக்கன் கொஞ்சம் ஜூஸியாக அவிஞ்சு வரைக்குள்ள பாஸ்தா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் இப்படி போடுறேன். சிக்கன் வேகிட்டுது. க்ரீன் பெப்பர் வெட்டி வச்ச க்ரீன் பெப்பரை போடுறேன். க்ரீன் பெப்பர், celery, உங்களுக்கு வேணுமென்னு சொன்னால் ரெட் பெப்பர், yellow பெப்பர்ஸ் எல்லாம் போடலாம். கொஞ்சம் லீட்ஸ் உங்களோட ஆப்ஷன். ஆனால் லீட்ஸ் போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் பாஸ்தா. அதுக்காக நான் லீட்ஸை போடுறேன். இஞ்சி உள்ளி எப்போவுமே முக்கியம் பாஸ்தாவுக்கு. அது ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். ஒரு 5-7 மினிட்ஸ் நல்லா வதங்க விடுங்க.
இப்போ எல்லாம் நல்ல வடிவாக வதங்கிட்டுது. இனி அதுக்குள்ள எல்லா ஸ்பைசஸையும் போடுவேன். கொஞ்சம் உப்பு போடுறேன். பாஸ்தாவும் அவிரத்துக்கு உப்பு போட்டபடியாக கணக்கு உப்பு போட தேவையில்லை இருக்கு. கொஞ்சம் பெப்பர்ஸ், கொஞ்சம் மிளகாய், பாஸ்தா வந்து கொஞ்சம் ஸ்பைஸாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்பைசஸ் வேணாமன்னு சொன்னால் நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. பாஸ்தா சாஸ் ஆட் பண்ணுவோம். பாஸ்தா சாஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்குள்ளேயே நான் எப்பவும் பாஸ்தா அவிஞ்ச தண்ணியில் கொஞ்சம் எடுக்கிறேன்னா வந்து இந்த சேம் டிஷ்ஷுக்குள்ளேயே கொஞ்சம் பாஸ்தா அவிஞ்ச தண்ணி எடுத்துருக்கிறேன். அப்போ அந்த பாஸ்தா சாஸை அதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு மிக்ஸ் பண்ணுவேன். மரக்கறி எல்லாத்தோடையும் சேர்ந்து பாஸ்தா சாஸ் குக் ஆகிட்டுது. இனி வந்து நான் ஒயிட் சாஸ் செய்திருந்தேன், அதை வந்து ஆட் பண்ண போகிறேன். ஒயிட் சாஸ் ஆட் பண்ணினா பிறகு பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்களும் இப்படி சாஸஸ் செய்து ஆட் பண்ணி பாருங்க. பாஸ்தா வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸு நல்லா விரும்பி சாப்பிடுவினா ஒரு வித்தியாசமான ஃப்ளேவராகவும் இருக்கும். போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 2 minutes கொதிக்க விடணும். சின்ன சின்ன பபிள்ஸாக வரைக்குள்ள நீங்கள் அதுக்குள்ளே கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணுங்க. நான் ஸ்ப்ரே பண்ணி வச்ச சீஸ் வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிறகு சீஸ் வேணுமென்னு சொன்னாலும் நீங்கள் பிறகு சீஸை போடலாம். நான் முதல்ல போடுறேன் சீஸை. பாஸ்தாவை ஆட் பண்ணுவேன். நல்ல வாசமாக இருக்குது. எல்லாம் போட்ட பிறகு சூப்பராக வந்திருக்கு பாஸ்தா. இது பெருசாக கலர்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னு சொன்னால் நான் ரெட் பேப்பர், ஆரஞ்ச் பேப்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணல. அதுவும் ஆட் பண்ணினா இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சுது. நீங்கள் பாஸ்தாவை போட்டுட்டு சும்மா அப்படி 2 நேரம் கையால் மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் ஓகே. வந்து நேரம் விட தேவையில்லை. டின்னருக்கு வந்து குயிக்காக செய்திடலாம். ஒரு அவசரமாக நீங்கள் வெளியில் போயிட்டு வந்துட்டு டின்னர் மேக் பண்ணணுமென்று சொன்னால் குயிக்காகவே செய்திடலாம். இனி பிளேட்டுக்கு மாற்றுவோம். பாஸ்தா ரெடி ஆயிட்டுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.